மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போகிறோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு vlog நான் எடுத்தேன். நம்ம கொடைக்கானல் போகிற ஒரு vlog நான் எடுத்தேன். இந்த வீடியோ இனிமேல் நான் போடல, தூங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா வந்து ஒரு ட்ரிப் vlog தான். இதுவுமே ஒரு ட்ரிப் மாதிரி தான். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஒரு ட்ரீம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திருச்செந்தூர் போக போகிறோம். ஸோ திருச்செந்தூர் வந்து நான் ஆக்சுவலாக ஒரு 2-3 டைம் வந்து நான் பிளான் போட்டிருக்கேன். ஏன்னா ஒன் டைம் இதுக்கு போகலாம் அதுக்கு போகலாம் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு ஒரு தடங்கல் ஆகும்னு சொல்லுவாங்களே, நம்ம நிறைய டைம் இப்படி ஆயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். என்னோட பர்த்டேக்கு தான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அண்ட் என்னோட 25th பர்த்டே. ஸோ இது போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணப்போவே வந்து எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நானும் போகிற மாதிரி ஃபர்ஸ்ட் பிளான், அப்புறம் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் மாதிரி இது ஆயிடுச்சு. நம்ம வந்து இன்னைக்கு திருச்செந்தூர் தான் போகிறோம். இன்னைக்கு வந்து சாட்டர்டே, ஐ மீன் அக்டோபர் 4. இன்னைக்கு வந்து நம்ம கிளம்புறோம். நாளைக்கு போய் சாமி பார்த்துட்டு மண்டே வந்துடுவோம். அந்த மாதிரி தான் பிளான் வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து கிளம்புறோம். நம்ம போகிற போக்கில் வந்து நிறைய பேசிட்டே போகலாம். ரொம்ப ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ட்ரிப். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? திருச்செந்தூர். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே. நமக்கு எக்மோர்லேருந்து தான் வந்து ட்ரெயின். நம்ம வந்துட்டு சென்ட்ரல் போயிட்டு அங்கேருந்து எக்மோர் வந்து தான் போனோம். நமக்கு ஒரு 4 o'clock அப்படி ட்ரெயின் இருந்துச்சு. ஸோ நம்ம ரொம்ப பொறுமையாகவே வந்து எங்கள் அம்மா கூட வரதுனால வந்துட்டு டைமுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம கரெக்ட் டைமுக்கு ஒரு 3:30 மணிக்கு அப்படிலாம் வந்துட்டு எக்மோர் போயாச்சு. அண்ட் நாங்கள் எக்மோர் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரதுக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் பிளாட்ஃபார்முக்குமே வந்து போயிட்டோம். எங்களுக்கு வந்து ஒரு 1/2 hour கிட்ட டைம் இருந்துச்சு. நாங்கள் ட்ரெயினில் ஏறி சீட் கண்டுபிடிச்சி செட்டிலாகி எங்கள் திங்ஸ்லாம் வச்சு உட்காரத்துக்குள்ளேயே வந்து டைம் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே ட்ரெயினுமே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து எப்போ கிளம்புனீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு கொஞ்சம் நல்லா ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் எங்கள் கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்ததுனால எங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அண்ட் இப்போ எல்லாருமே வேறு பிளேஸில் ஒர்க் போனதுனால வந்துட்டு அவ்வளோவா கேதர் ஆக முடியல. ஸோ இந்த ஒரு ட்ரிப் வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு ஃபன் மெமரியாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே ஒன்றா ஒரு ஹோல் நைட் வந்துட்டு நாங்கள் ட்ரெயினில் ஸ்பெண்ட் பண்ணது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஃபன்னாக கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நான் ஏன் வாய்ஸ் ஓவர்லேயே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, ட்ரெயினில் போனதுனால அதோட சவுண்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, அந்த காற்றடிக்கிற சவுண்ட். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நான் கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் நாங்கள் வந்து சாப்பிட்றது விளையாடுறது பேசுகிறது இது மட்டும் தான் எங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ராஜா ராணி விளையாடணும். இதெல்லாம் சின்ன வயசில் நம்மளோட ஒரு ஜாலியாக விளையாடிட்டு இருந்த கேம். ஸோ எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுவும் அச்சா அம்மா எல்லாமே வந்தாங்க விளையாட. A few minutes later. நாசா விஞ்ஞானி நைட் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு டயர்டா தூங்கிட்டு இருக்காரு. சார் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வச்சிருக்க சொல்லு. நானே பெரிய கிஃப்ட். இந்த மாதிரி கேவலமா காலங்களா சொல்லு. ஒண்ணுமே தெரியல, இருட்டா இருக்கு. இது மூடி இருட்டா இருக்கு. நீ பேச்சு மாத்தாது. இந்த மாத்தி வச்சு கேம் விடாத சொல்லு. ஆக்சுவலா வாய்ஸ் கேட்காதுன்னு நினைக்கிறேன். தூக்கம் வருது. 12 மணி வரைக்கும் விஷ் பண்ண மாட்டேன். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டேஷனும் வந்து இந்த சமோசா விற்கிற மாதிரி இறங்கி ஏறிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னு அவங்களுக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த டோர் கிட்ட இருந்து நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் சாப்பிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி நாங்கள் வீட்டிலேருந்து வந்துட்டு சப்பாத்தி அண்ட் தக்காளி தொக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதுதான் நைட்டுக்கு வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து செட்டில் ஆகிட்டோம். மயில்கல் தெரியுதாமே, மயில்கல் எங்கேயோ தெரியுது. எங்கடா நேம் போர்டு. திருச்செந்தூர் வந்துட்டோம் முருகனை பார்க்க வந்துட்டோம். 4 மணி நேரம் சீக்கிரம் வந்திருக்கோம். Few minutes later. நாங்கள் ஒரு 6 o'clock போல் திருச்செந்தூர் ஸ்டேஷன் இறங்கி கண்டிப்பாக ஒரு டீ குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு டீலாம் குடிச்சிட்டு அங்கேருந்து கோயில்கிட்ட போகிறதுக்கு ஒரு ஆட்டோ ஏறணும். ஆட்டோக்கு பெர் பர்சனுக்கு வந்து 10 rupees நினைக்கிறேன். ஸோ ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டு அந்த கோயில்கிட்ட போய் இறங்கிட்டோம். அந்த ஆட்டோவில் ஏறின அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே என் ஃப்ரெண்ட் அந்த ஆட்டோ டிரைவரோட வீடு, அவர் எங்கே இருந்தார், அவர் கல்யாணம் ஆயிடுச்சா, பசங்க இருக்காருன்னு பேசிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக போய் அங்கே இறங்கிட்டோம். அண்ட் அங்கேருந்து வந்து நிறைய பேர் எங்ககிட்ட வந்து ரூம் வந்து கோயில்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களுமே ஒருத்தராக போய் பார்த்துட்டு இருந்தோம் ரூம் எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எங்களை வந்து ஒருத்தர் வந்துட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்களே ஆட்டோ வச்சு எங்களை கூட்டிகிட்டு போய் அந்த ரூமுக்கு விட்டாங்க. 2 hours later. காட்டேஜ் வாங்கியிருக்கோம். நாங்கள் அடிக்கடி ஸ்டே பண்ணிட்டுருக்காங்க. மாடி கூட போயிட்டு மாடி போகலாமா? ஒரு நிமிஷம் மாடி வியூ தெரிகிற அளவுக்கு நாங்கள் வீடு வாங்கி போட்டிருக்கோம். ஒரே நிமிஷம். வாவ் சூப்பர் ப்ரோ. சன்செட்டோட ஒரே நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு பேக் வியூவில் நான் என்னன்னு காட்டுறேன் உங்களுக்கு.
இது ரெஸ்ட் ரூமா? ஆமா இதுதான் இங்க இந்த கோயில் எங்கச்சா இருக்கு? இங்க பாருங்க, மேல வந்து பார்த்தா இப்படி தான் இருக்கு. கோயில் வந்து பீச் அதோ. ஏய் பீச். இது சூரியன். சூப்பர் சூப்பர் சூப்பர். சூரியனை பார்த்ததே இல்லையா? திருச்செந்தூர் திருச்செந்தூர் சூரியன். திருச்செந்தூர் பீச். கோயிலை வச்சா கோபுரமே காணும். ஏசப்பா இருக்காரு, கோபுரம் காணும். சரி, நம்ம கோபுரத்தை எங்கன்னு தெரியல. ஆக்சுவலி இது வந்து ஒரு காட்டேஜ் மாதிரி இல்லை, ரூம் கிடையாது. நம்ம வந்து ஒரு வீடே நம்மளுக்குன்னு கொடுக்குற மாதிரி வீடு. மேபி அதை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ பாவக்காப்பத்தில் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபுல் வீடு வந்து நம்மளுக்கே கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி நைட்டு வரைக்குமே வந்து செக் அவுட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. வாழைக்காய் சாப்பிட்டுருக்காங்க. அது பாவக்காய் பஜ்ஜி அதை இங்கே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து பீச்சுக்கு போக போகிறோம். டைம் இப்போ கரெக்டாக 6:30. 6:30. ஸோ இப்போ நம்ம பீச்சுக்கு போயிட்டு அந்த நாழி கிணறு அண்ட் வந்துட்டு அந்த பீச்சில் போய் குளிச்சுட்டு இந்த கோயிலோட கோபுரம் நினைக்கிறதா குளிச்சுட்டு, ஆமாம் ஆமாம். ஸோ நம்ம அந்த பீச் போயிட்டு குளிச்சுட்டு அந்த நாழி கிணறுமே போய் பார்த்துட்டு நம்ம கோயிலுக்கு வந்து புது ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு, நம்மளுக்கு பர்த்டே அதெல்லாம் வந்து நம்ம புது ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு நம்ம வந்து போய் சாமியை பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நீ கூட்டம் கம்மி அப்படின்றாங்க. ஸோ எவ்வளோ கூட பார்க்குறமோ பார்த்து முடிச்சுட்டு அண்ட் பக்கத்தில் எதனா இருந்தால் கூட பார்க்கலாம். அண்ட் ஓகே, நம்ம போயிட்டு சீக்கிரம் ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு சாமி பார்ப்போம். பாய். நாங்கள் வந்து பொறுமையாக அப்படியே நடந்து குளிக்கல, ஏன்னா பீச்சில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே வந்து கிளம்பிட்டோம். பீச்சில் போய் குளிக்கிறதுக்காக வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து கிட்ட 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 அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ரூமுக்கும் பீச்சுக்குமே வந்துட்டு ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். நாங்கள் அவ்வளோ தூரம் நடந்தான் வந்தோம். ஸோ அது மார்னிங் அப்படின்றதுனால எங்களுக்கு வெயில் அவ்வளோவா தெரியல. அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருந்துச்சு, சூப்பராக. இதான் நாளைக்கு உள்ள போய் கோயில் அங்கே இருக்கு, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் தெரிஞ்சுக்கோ. அம்மா அப்பாலாம் வந்து கரையிலே இருந்தாங்க. நாங்கள் மட்டும் கொஞ்சம் உள்ளே போய் நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு தலை முங்கிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பி ரூமுக்கு வந்துட்டோம். A few minutes later. என்னோட பர்த்டே அவுட்ஃபிட் நான் காட்டுறேன். எனக்கு பர்த்டே புது ட்ரெஸ், இவனுக்கு எதுக்கு புது ட்ரெஸ்ன்னு தெரியல எனக்கு. அது எப்படி ஏன்னா அவன் பர்த்டே நான் கேட்பேன். அதனால இப்போ முருகனே வேஷ்டி கட்ட மாட்டார், இவர் வேஷ்டி கட்டணும் ஒரு கோயிலுக்கு. ஓகே, நம்ம போய் நம்ம போயிட்டு சாமி பார்த்துட்டு லைன் எவ்வளோ நிற்குது தெரியல. ஸோ நம்ம பார்த்துட்டு வருவோம். பர்த்டே எதுவும் பார்க்குறோம், பிளெஸிங் நமக்கு. ஸோ போயிட்டு வந்து எவ்வளோ நேரத்தில் பார்த்தோம் அப்படின்றது வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். காக்கா போய் மக்களை என்ன சாமியே பார்க்கல போயினா அதுக்குள்ள பட்டை அடிச்சிட்டாங்க ஊரை ஏமாத்துறதுக்கு. இப்போ தான் உள்ளே போகிறோம். ஆக்சுவலாக ஏன்ட்டு அந்த அச்சு வாங்கி நாங்கள் அப்படியே கிளம்பி வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போயிட்டோம். ஏன் அப்படின்னா அம்மாலாம் வந்து டேப்லெட் போட்டாங்க. ஸோ அவங்களால சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்றதுனால காலையிலே சாப்பிட்டு போயிட்டோம். ஒரு கடையில், நார்மல் கடை, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போன நாள் வந்துட்டு கூட்டம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு அங்கே நாங்கள் ஏறின அந்த ஆட்டோக்காரனாவே சொன்னாங்க. அண்ட் நாங்கள் வந்து உங்களுக்கு மாலைலாம் வேணும்னா நீங்கள் வெளியே இருந்தே வாங்கிட்டு போயிடுங்க. ஏன்னா நான் ஒரே ஒரு மாலை கடையை விட்டுட்டு திரும்ப கோயிலே சுற்றிட்டு வந்தேன். அண்ட் அப்பா அம்மா வந்துட்டு சீனியர் சிட்டிசன் அந்த ரோல போயிட்டாங்க. அவங்க அம்மா அண்ட் பாப்பாவுமே வந்துட்டு அவங்க கூடயே போயிட்டு சாமி பார்த்துட்டு சீக்கிரம் வந்துட்டாங்க. நாங்கள் 5 பேரும் வந்துட்டு 100 ரூபாய் டிக்கெட்டில் தான் போயிருந்தோம். அதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக கியூ வந்து மூவ் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு 1.5-2 மணி நேரத்துலலாம் சாமி பார்த்துட்டு வெளியவே வந்துட்டோம். வெற்றி குறி போட்டே அவங்க நம்ம சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். நம்ம பட்டை போடலையா நீங்க? அச்சா பட்டை போடலையா? பட்டை சும்மா நீ காட்டுறா நீ தூக்கி நீ முடிய வச்சா மறைச்சுன்னு இருக்க எல்லாரும். நாங்கள் அந்த வள்ளி கோகைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த பீச் வியூவில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அங்கே சூப்பராக வந்து அந்த கல்லெல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு அந்த நல்லா இருந்துச்சு பேக்ரவுண்ட், அதனால் அங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த கருணை கடலே கந்தா போற்றி அந்த போர்டில் வந்துட்டு அந்த போட் கிட்ட வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அந்த பாரிஸ் வரைக்கும் வந்துட்டு டாப்பை காட்டலன்னா எப்படி, அது மாதிரி வந்துட்டு அந்த போட் கிட்ட அந்த கோபுரம் கிட்டலாம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு பாப்பாவுக்கு அந்த அக்னவுக்குலாம் வந்துட்டு எதனாவது டாய்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் போன அன்றைக்கி சரியான வெயில். நாங்கள் ரூம்லேருந்து வந்து ஸ்லிப்பர் போடாமையே போயிட்டோம். அதனாலே எங்களுக்கு வந்து நடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே இருக்க யானையை பார்க்க போனோம். அதோட நேம் வந்து தெய்வானை. அது கிட்டத்தட்ட என்னோட வயசு 25 வயசு ஆகுது. குட்டி பையன் அழகாக இருக்கான் ப்ரோ. கரும்பு பொண்ணா இது? 5 மணிக்கு வரும். எவ்வளோ நேரம் இருக்கும்? 5 மணிக்கு வந்து அப்போ 5 மணிக்கு வரலாம். அண்ட் கோயிலேருந்து வெளியே வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, தாகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பதநீர் குடித்தோம். பதநீர் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வெளியே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு வந்துட்டோம். One eternity later. ஸோ நம்ம வந்துட்டு இப்போது நல்லா சாமி பார்த்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு செம்மையாக ஒரு தூக்கம் போட்டோம். எல்லாருமே செம்ம தூக்கம். ஆக்சுவலாக நிறைய வீடியோஸ்லாம் இருக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக செம்மையாக தூக்கம் இருந்துச்சு.
சாரி இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் இருக்கும் கொஞ்சம் நல்லா இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு செம்ம தூக்கி கரெக்டாக வர செம்மையாக ஒரு தூக்கம் வந்துச்சு. நான் எல்லாருமே தூங்கிட்டு இப்போ வந்து எங்களுக்கு 8:40க்கு வந்து ட்ரெயின். ஸோ இங்கேருந்து அப்படியே பொறுமையாக போயிட்டு டீ குடிச்சிட்டு அண்ட் அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்புற மாதிரி தான் ட்ரெயின். இங்கேருந்து ஒரு 8:50 அப்படி ட்ரெயின்னா நாளைக்கு எக்மூர் வந்து 11:50 அப்படி வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். திருச்செந்தூர் வந்துட்டு இதுக்கு நடுவில் எனக்கு வந்துட்டு பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு இருந்துச்சு. ஸோ அதையும் தாண்டி வந்துட்டு நமக்கு அண்ட் அவ்வளோதான். இங்கே ஆக்சுவலி மழை வந்து செம்ம மழை வர மாதிரி உங்களுக்கு பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருட்டிகிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து போயிட்டு வந்துடுவோம். ஸோ நம்ம சென்னை போயிட்டு வரோம். நம்ம நாளைக்கு வந்து லீவ் போட்டேன். ஆக்சுவலாக நம்ம வந்து லீவ் போட்டு நிறைய பர்த்டே எனக்கு செலிப்ரேட் பண்ணவே நம்ம சாமி கோயில் பக்கத்தில் வந்து. ஸோ நாளைக்கு வந்து நம்மளோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணணும். நான் அதான் நம்ம சென்னைக்கு போகும் பேசிட்டே போகலாம். நாங்கள் அப்படியே வெளியே வந்து பொறுமையாக நடந்தே தான் வந்தோம் ஸ்டேஷன். ஏன்னா எங்களுக்கு 1 கிலோமீட்டர் கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து டீ குடிச்சிட்டு நைட்டுக்கு என்ன டின்னர் வேணுமோ அதையுமே வாங்கிக்கிட்டு நாங்கள் ட்ரெயினில் போய் ஏறி உட்காந்துட்டோம். அண்ட் காலைல வந்து அதே ட்ரெயின் தான், அதே பக்கத்து கம்பார்ட்மெண்ட், அதிலே தான் நாங்கள் வந்தோம். அண்ட் இந்த ட்ரிப் பற்றி சொல்லணும்னா என்னோடய ஃபேவரட் ட்ரிப் அப்படின்னும் சொல்லலாம். அண்ட் இந்த பர்த்டேவும் என்னோடய ஃபேவரட் பர்த்டே அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா மாறன் கூட வந்து நான் இது வரைக்கும் நைட்லாம் இருந்ததே இல்லை. அவன் கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்க, பட் ஆனால் வந்துட்டு கூட இருந்ததில்லை. அண்ட் இந்த ட்ரிப் நான் அவன் கூட இருந்தேன். அண்ட் வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு என்னோட பர்த்டே அன்னைக்கு போயிருந்தோம். என்னோட க்ளோஸ் சர்க்கிள் எல்லாருமே என் கூடவே வந்திருந்தாங்க. அது ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு. அண்ட் அவ்வளோதான். சென்னை ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் என்னோட இந்த பர்த்டே வந்து இவ்வளோ சூப்பராக தான் போச்சு. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் vlogs பார்க்கணும் அப்படின்னா வைஷு ஸ்டஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை பை, see you.